ஃபோனுக்கு கால் வருது. ஹலோ ஹுசைனா, நான் காத்தாங்குடி ஓஎஸ்சி, உங்களோட கொஞ்சம் கதைக்கணும், உடனே வர முடியுமா? நான் இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன் ஊடகத்துக்கு சொல்லியிருந்தேன். நான் எப்படின்னு சொன்னால், இந்த சஹரான் குண்டுவெடிப்பு சம்பந்தமாகவும் காத்தாங்குடியில் பிரபலமான கொலைகாரன் வந்து நின்று தான், நீ எல்டிடி புலனாய்வில் இருந்தால் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எங்களோட சேர்ந்து வேலை செய்ய வேணும், இல்லாத பட்சம் நீ எல்டிடி புலனாய்வு உத்தியோகத்தர் வேலை சிதனி என்று சொல்லி நீ சிறைவாசம் செல்ல நேரிடும். காத்தாங்குடி பின் ஆத்தாங்கிற பக்கம் வைக்காங்கள பெரிய களம் என்ற ஒரு இடம் இருக்கு. அதில் வெள்ளாமல் காணியை தர்மலிங்கம் போடிய என்ற 11 மணிக்கு போய் கூட்டி கொண்டு நடுப்புள்ளில் வச்சு நீலக்கலர் சாரான் சிவப்பு கலரில் உத்ராட்சங்க போட்டு இருந்தேன் வறுமையிலோட. அவரை கொண்டு பின்னு கையில் வேலியிலிருந்த ஒரு கயிறு அவுட்டு அதை கட்டி போட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு நான் நேரடியாக போய் வாக்குமூலம் கொடுத்தது. இது காணாமலாக்கப்பட்டோர் வலிந்து ஆக்கப்பட்டோர் அது சம்பந்தமாக அந்த இடத்துல போய் நான் அறிவித்தது. இது குற்ற புலனாய்வு 4ஆம் ஆடி. இப்போ இந்த நாட்டில் வந்திருக்கிற ஜனாதிபதி உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதி. தமிழ் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்குது, இராணுவம், போலீஸ், சிங்கள மக்கள் செய்தாக. ஆனால் மட்டக்களப்பு பிரதேசத்தை பொறுத்தளவில் கல்லாறு இருந்து வெளிகந்த வரைக்கும் இவண்ட அராஜாங்கம் நடந்தது. வேட்ட பிசுத அப்படின்னு சொன்னேன். எல்டிடி என்னவா திரும்பவும் எல்டிடி வரலாம், ஆனால் ஐஎஸ் வராது. இதை எல்டிடி வார சம்பந்தமாக தகவல் என்ன இருந்தால் கொண்டுதா. ஆனால் இந்த பிஸ்டல் பிடிக்கப்பட்டால் ஜோசப் பராசிங்கிற வழக்கு திருப்பம் உண்டு வரும் என்ற நிலையில தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சி இப்படியெல்லாம் அவன் முழு உண்மையை சொல்கிறான் வெளியில் என்று சொல்லி என்ன தாக்குறதுக்கும் என்ன கொலை செய்கிறதுக்கும் நிச்சயிக்கிறாங்க. இந்த ஈஸ்டர் தாக்குதல்ன்றது 2019 நடந்துச்சு. இந்த 2018 காலப்பகுதிக்குள்ளே அலியார் சந்தி என்றது டீன் ரோட் அலியார் சந்தி என்ற அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. சஹராண்ட தம்பி மௌலவி ஜைனி, அவர வாப்பா குமாயும், இப்படி குறிப்பிட்ட ஒரு 7-8 பேர் சிறைவாசம் பாராங்க. சிறையில் இவங்க கொண்டிருக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு முக்கியஸ்தர் அந்த முக்கியஸ்தர் அவரோட முக்கியமாக தான் பேசி கொண்டிருப்பார். எப்போ முதல் பாலமுனையில் தோணாக்கு பக்கத்தில் XL என்று சொல்கிற ஒரு வடி, கருப்பு கலர் வடியில் தான் முதல் அந்த மருந்தை கொண்டு போகக்குள்ள பீஸ் பறந்து இன்றைக்கு அந்த வடி கிடக்கிற மறைமுகமான இடமும் எனக்கு தெரியும். ஒரு பேன் 251 டேஸ் நேற்றும் அது ஏர்போர்ட் வந்ததை நான் கொழும்புல இப்போ இந்த உங்களை பேசி கொண்டிருக்கக்குள்ள நான் நேற்றும் அந்த வாகனத்தை காண்றேன். அதில் அந்த ஆயுத குழுவை ஏற்றி போய் வந்த வாகனம் தான் அது. அந்த வாகனம் இன்றைக்கும் இருக்குது. ஜஃப்னாபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். அன்ரோகுமார் அரசநாயக்கனுடைய ஆட்சியில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான பல விசாரணைகளை அவர் முன்னெடுக்க போவதாகவும், அது மட்டுமில்லாமல் நிறைய பேருக்குரிய விசாரணைகளை அவர் நடத்துவார் என்றும், இதற்கான உரிய தீர்வை பெற்றுத்தருவார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் கூட இது தொடர்பாக அவர் நிறைய இடங்களில் கூறியிருக்கிறார். அந்த வகையில் இது தொடர்பான ஒரு முக்கிய விடயம் ஒன்று வெளியாகிருக்கு. இந்த சக்ரானுடைய குண்டுவெடிப்பு தொடர்பாகவும், அது மட்டுமில்லாமல் பெர்ராயசிங்கத்துடைய படுகொலை தொடர்பாகவும் பல விடயங்கள் தனக்கு தெரியும் என்றும், இது தொடர்பான முக்கிய புள்ளிகள் தொடர்பான விடயங்களை ஒருவர் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான காணொளி வெளியாக இருக்குது. அந்த காணொலியை இதோடு நினைக்கிறேன், பாருங்க. என் பேர் ரவீந்திரன் குகன், மறுபெயர் முகமது ஹுசைன். நான் கடந்த 3ஆம் தேதி காத்தாங்குடி போலீஸார் ஆட்டோவில் நான் மீன் வியாபாரம் செய்கிறேன்னா, அந்த இடத்துல நான் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த இடத்துல நீங்கள் உங்களோட பேர் குகன் தானே, மறுபேர் ஹுசைன், உங்களோட கொஞ்சம் கதைக்க வேணும், காத்தாங்குடி போலீஸுக்கு வாங்கன்னு சொல்லி என்னை ஏற சொன்னாங்க. நான் அந்த இடத்துல சொன்னேன், நான் ஏறல, நான் இந்த பைக்கில் நான் வாரேன்னு சொல்லி இல்லைன்ட்டு மறுப்பு தெரிவித்து திரும்ப சொன்னாங்க. சரி ஓகே நீங்கள் வாங்கண்டு என்னை கொண்டு போய், அப்போ நான் போலீஸுக்கு முன்னால் இந்த பைக்கை நீங்கள் பைக்கை அவிடத்தை நிறுத்த வேணாம், உள்ளுக்குள்ளேயே பைக் எடு என்று சொல்லி அவங்களோட வார்த்தை பிரயோகங்கள் பிழையாக இருந்துச்சு. இருந்து தயக்கத்துடன் நான் உள்ளுக்குள்ளே போன உடனே என்ன கிரைம் பிரான்ச் அந்த இடத்துல என் பைக்கை வைக்க சொல்லி போட்டு பாட்டாவை கழட்டி போட்டு வருங்காலோட எனக்கு உள்ளுக்குள்ளே எடுத்த உடனே போனேன். ஒரு 30 வயசு மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு 60-65 வயசு கூடிய ஒரு ஆணும் இருந்தாங்க. இவர் தானே என்று சொல்லி கேட்க, அவள் அப்படியே சும்மா இருந்தா. என்ன விலங்கல்லையே அவங்களுக்கு சொல்கிறது இவர் தானே என்று சொல்லி கேட்க, ஓமென்று சொல்லிவிட்டு அவள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு மேசையில் தூங்கிட்டான்.
அதுக்கு பிறகு நான் சொன்னேன் என்ன பிரச்சனை என்று சொன்னேன். உனக்கு என்னத்துக்கு பிரச்சனை நான் என்னது என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களோட கைவரிசை எனக்கு அடி என்றா எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு அடித்து அப்படி சித்திரவதை கையால் இடிச்சார். இது இடி இல்லை, நான் இடித்தா நீ செத்துருவா, இவனோ ஷேம்புலன்னு சொன்னார். காதை பொத்தி ஒரு ஆரத்தனை அரைஞ்சு. அந்த போலீஸ் உத்தியோகத்தோட பேர் அவர் வந்து துஷ்யந்த். அவர் முதல் SIBயில் இருந்தவர். அதுக்கப்புறம் இப்போ காத்தாமடி போலீஸ் போய்க்கார். சிவில் தான் எனக்கு போட்டு அடி என்று அடிச்சார். அப்போ நாங்கள் இப்படியெல்லாம் போட்டு என்னத்துக்கு அடிக்கிறீங்க, பிரச்சனையை சொல்லுங்கள், பிரச்சனை உனக்கு என்னத்துக்கு, உன்னோட வாய் சும்மா அடிக்கிறதுலண்ணே என்றெல்லாம் எனக்கு கேட்டு எனக்கு ரொம்ப அடித்து ஏழாம் முடிஞ்ச பிறகு இந்த பேக் எடுத்து செக் பண்ணி இது என்ன காசு, இது எங்கால உனக்கு காசு, நான் என்ன மீன் வியாபாரம் பண்ணுறேன்னா நான் ஒரு நாளைக்கு 10 ரோட்டில் இருந்து தானே மீன் வியாபாரம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியாதா, அதெல்லாம் இல்லை, நீ எல்லாம் கொள்ளையடிக்கிற டீம்டா எல்லோரும், உனக்கு வெளிநாட்டில் இருந்து காசு வருது, எல்லாம் உன்னை பற்றி தெரியும், நீ எவ்வளோ பேரை நீ காட்டி கொடுக்க போகிறான்ற முழுது எனக்கு தெரியும், நீ என்ன சின்னாடா நினைக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா என்று சொல்லி எனக்கு நிறைய அடித்து போட்டு கடைசியாக அவங்க தனியாக மூளைக்கு பேச தொடங்கினாங்க. அது தொடங்கின உடனே திரும்ப வந்து சொன்னாங்க, ரைட் எல்லாம் பிரச்சனை, அவளுக்கு முன்னாடி சும்மா அடித்து காட்டினடா, அதெல்லாம் பற்றி ஒன்றும் யோசிக்காத, ரைட் ஓகே மச்சான் போயிட்டு வா, நான் கொள்ளடுக்கு நீ அவனுக்கு என்று கூட சொன்னாங்க. ஓஎஸ்சியோட கொஞ்சம் சந்திக்க வேணும் என்று சொல்லி அந்த ஓஎஸ்சியோட ரூமுக்குள்ளே என்ன கொண்டு போனாங்க, ஏசி ஒரு காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு போனாங்க. அவர் வந்து மேயாது என்று சொல்லி கேட்டார். ஓன்னு சொல்லி மே கட்டத்துருவ கண்டு ஏவேண்டனே பிரச்சனை குத்துனானே என்று இப்படி சிங்கள வார்த்தையோட சொன்ன உடனே என்னட்ட ஒரு கட்டத்துறம் இல்லை ஒன்றும் இல்லை, ரைட் போய்த்து வா என்று சொல்லி நினைப்பின பிறகு நான் போய் படுத்த பிறகு எனக்கு காது குத்து வலி தாங்கிலாது. உடனடியாக நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலேருந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக 680 மட்டக்களப்பு மாற்றினாங்க. மட்டக்களப்பில் இருந்து திரும்பி காது நிபுணத்துவம் டாக்டர் பார்க்க வேணும்னு சொல்லி பார்த்தோன்னே அவர் எனக்கு சொன்னார், உங்களோட காது வலது பக்க வெடிச்சிக்கிற காரணத்தால் காதுக்குள்ளே ஊசி போட வேணும், அந்த ஊசி போடுறதுக்கு உங்களுக்கு மயக்க மருந்து போட்டு தான் செய்யணும், உங்களுக்கு இது சரியான நவம்பர் ஒத்துக்கொண்டேன். உடனடியாக அப்படி எனக்கு அந்த நடந்து நான் 3 நாளையில் டிக்கெட் வெட்டி வந்தேன். வந்த உடனே வந்து ஒரு அரை இல்லை இந்த ஃபோனுக்கு கால் வருது, ஹலோ ஹுசைனா, நான் காத்தாங்குடி ஓஎஸ்சி, உங்களோட கொஞ்சம் கதைக்கணும், உடனே வர முடியுமா? நான் சொன்னேன், நான் வரல சார், எனக்கு இயலாது, நான் நாளைக்கு வரேன் என்று சொன்னேன். அதுக்கு பிறகு நேற்று எனக்கு 4 பேர் சிவில் சீருடை அணிஞ்சாக்கர் ஒரு வெள்ளை பேப்பர் துண்டில் ASP வன்மாத்தியா வர சொல்லி வரட்டான் என்று சொல்லி அழைப்புதல் தந்தாங்க. எனக்கு அது சரியான ஒரு அழைப்புதல் இல்லை, ஒரு வெள்ளை பேப்பரில் அவங்க அழைத்திருந்தாங்க. சரியான போலீஸ் ராஜலாஞ்சி உள்ள லெட்டர் கேட்டில் இதில் எனக்கு தரல, அதால் நான் இன்னும் போகலை. எனக்கு சரியான பயங்கர மாதிரி காரணம் இவ்வளோ ஏன் நடக்குதுன்னு சொன்னால், நான் வந்து இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன் ஊடகத்துக்கு சொல்லியிருந்தேன். நான் எப்படின்னு சொன்னால், இந்த சஹரான் குண்டுவெடிப்பு சம்பந்தமாகவும் காத்தாங்குடியில் பிரபலமான கொலைகாரன் போலீஸ் ஃபாய்ஸ் லண்டனில் இப்போ இருக்கிறவர், அவர் செய்த கொலைகள் சம்பந்தமாக நான் பப்ளிக் பண்ணதால் அவர் சொல்கிறது தான் இங்கே சகலதும் நடக்குது. அவர் சொல்லித்தான் எனக்கு இது இல்லை அனைத்தும் நடக்குதுன்றதை நான் உறுதியாக சொல்லுவேன். காரணம் என்னென்னு சொன்னால், நான் 4 வருட காலம் நான் அவரோட இருந்தேன். அவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் வந்து கொலைகளை ஒரு சிம்பிளாக செய்கிறவர். அவர் வந்து அவரோட தண்டை தேவைக்காக வேண்டி செய்கிறவர். அவர் வந்து நான் கல்யாணம் கட்டி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் நான் இருந்தேன். ஒரு கிராமப்புறம் ஒரு முஸ்லீம் பெண்ணை நான் கல்யாணம் கட்டியிருந்தேன். அந்த இடத்துல வந்து ஒரு நாள் வந்து அவரும் இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் காத்தாங்குடி ஒரு பெண்ணை சுட்டன்னு சொல்கிற முகமது சயித் இப்போ சிறையில் இருக்கிறவர். அவர் 2 பேரும் வந்து பிஸ்லோட வந்து நின்று தான், நீ வந்து LTT புலனாய்வில் இருந்தால் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வந்து எங்களோட சேர்ந்து வேலை செய்ய வேணும், இல்லாத பட்சம் நீ LTT புலனாய்வு உத்தியோகத்தர் வேலை சிதனி என்று சொல்லி நீ சிறைவாசம் செல்ல நேரிடும். அப்போ அதே சந்தர்ப்பத்தில் சுனாமியில் நான் தாய் தந்த பிள்ளைகளால் இணைந்து நான் நிற்கக்கூட இப்படியும் சொன்னேன், சிறைக்கு போகிறேன்ற ஒரு பயத்தில் நான் இவர் பக்கம் நான் போன பிறகு சொன்ன நான் இராணுவ புலனாய்வு முஸ்லீம் படையணி தலைவர் என்று. அப்போயே எனக்கு ஒரு ஏக்கம் வந்துச்சு, என்னடா முஸ்லீம் படையணி தலைவர் என்று, இராணுவம் என்றாலும் ஒரு அரச படை நான் வேலை செய்யலாம், முஸ்லீம் படையணின்னு சொல்கிறேன் ஒரு பயத்தில் நான் இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் செய்த அனைத்துகளும் தண்ட சுயநலத்திற்காக வேண்டியும் தண்ட ஒரு இன வெறிக்காக வேண்டியும் செய்த கொலைகள் தான் அவர் பாய் செய்தது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டி வந்தால், நாவக்குடாவில் இருக்கிற பெட்ரோல் செட் பிரவியன், இப்போ தற்போதைக்கு இசை கல்லூரிக்கு முன்பு கூட்டப்பட்டிருக்கிற நிலையில் உள்ள ஒரு பெட்ரோல் செட் பிரவியன், உயர்ந்த ஒரு மனிதன். அவர் வந்து காத்தாங்குடி பொலிசிக்கு அங்கால அமைஞ்சிக்க இப்போ சரண்டிப் என்ற முகவரியோடு இருக்கிற பெட்ரோல் செட்,
அந்த பெட்ரோல் செட்டுக்கு இவர் திறந்ததால் வியாபாரம் போகுது என்று சொல்லி சொன்ன காரணத்தால் இந்த ரவி என்ன கொல்லப்படுறேன். அதே மாதிரி தான் பெரிய களம், அதாவது காத்தாங்குடி பின் ஆத்தாங்கிற பக்கம் வைக்காங்கள பெரிய களம் என்ற ஒரு இடம் இருக்கு. அதில் வெள்ளாமல் காணியை வந்து தர்மலிங்கம் போடிய என்ற 11 மணிக்கு போய் கூட்டி கொண்டு வந்து நடுப்புள்ளில் வச்சு நீலக்கலர் சாரான் சிவப்பு கலரில் உத்ராட்சங்க போட்டு இருந்தேன் ஒருமையிலோட அவரை கொண்டு பின்னு கையில் வேலியில் இருந்த ஒரு கயிறு அவுட்டு அதை கட்டி போட்டு அவரை பின்னுக்கு நான் சுடவா நீ சுடவான்ற போட்டிக்கு மத்தியில் கொலைகளை விரும்பி செய்கிற பெயிண்டர் சிவா அவர் வந்து ஒரு 15-20 மீட்டர் தூரத்தில் வச்சு அடிச்சு அவர் 5-6 என்ற ரைவலால் இந்த அளவு சதை கட்டி வெளியில் பறந்துச்சு. அவரை அவர் மூக்குப்புற கிடந்து இப்படியெல்லாம் அவர் விரும்பத்தக்க கொலைகளை செய்வார். இவர் அரசாங்கத்துக்கு கூட உங்களுக்கு சாந்தி தியேட்டருக்கு முன்னுக்கு 2008ஆம் ஆண்டு சக்தி என்ற போலீஸ் இவர் பேனில் வரக்குள்ள டோர்ச் அடிக்கக்குள்ள ஆரண்டுக்கு அவர் சொன்னது போலீஸ் நான் போலீஸா உன்னோட பேர் என்ன சக்தி என்றக்குள்ள பக்கத்தில் எக்னா கேண்டோஸ் ஏஜென்ட் அவர் எந்த ஒரு கேள்வி பாதியும் இல்லாமல் காபா என்று சிங்களத்தால் சொல்ல ஜைட் என்றவர் பைக்கில் வந்தார்கள் பின்னுக்கு ஸ்கொட்டுக்கு வந்தார்கள் 5-6 அடிக்காங்க. அவர் ஏழாத பட்சம் அவர் போட்ட கலர் குடையை இப்படி கொடுக்குறீர் குடையை மீறியும் அவங்க 2 அவர்கிட்ட சாகுறாங்க. இப்படியான மோசடியெல்லாம் செய்த கொலைகாரம் தானே. நான் என்னென்னு சொன்னால் நான் போய் இந்த பாருங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு நான் நேரடியாக போய் வாக்குமூலம் கொடுத்தது. இது வந்து காணாமலாக்கப்பட்டோர் வலிந்து ஆக்கப்பட்டோர் அது சம்பந்தமாக அந்த இடத்துல போய் நான் அறிவித்தது. இது வந்து குற்றப்புலனாய்வு 4ஆம் ஆடி இதுக்கு நான் அறிவித்தது. அடுத்தது மட்டக்களப்பு டிவிஷன் போலீஸாருக்கு அவங்களுக்கு நான் வாக்குமூலம் கொடுத்தது. டிஐடி கல்லடி ஆஃபீஸுக்கு எடுத்து அவங்க என்னோட பேசியது. ரஞ்சித்தாண்டை அவங்களுக்கு அனுப்பியது. யூஎன்னுக்கு சொன்னது, ஹியூமன் ரைட்ஸ், இப்படி எல்லா இடத்துலையும் எந்த வாக்குமூலத்தை நான் சரியாக கொடுத்துட்டேன். நான் பக்க சார்பற்று நான் எந்த சுயநலத்திற்காக நான் வேண்டி கொடுக்கல, நான் அனைத்தையும் கொடுத்தேன். அது நான் எனக்கு ஃபாய்ஸ்ன்ற ஒருவனோட எனக்கு ஒரு கோபம் இருந்தால் நான் அவரை மட்டும் தான் பேசுவேன். நான் வந்து காத்தாங்குடியில் வந்து இருக்கிற ஆயுதங்களை களைய வேணும் முதல் என்றதான் எந்த நோக்கம். 96 பேர்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது. ஃபாயிஸ்ட்டை இருந்த கனகர ஆயுதமான அவர் ஸ்னேப்பர் இருந்தது, அவரை கோல்ட் கமாண்டர் பர்சனலாக இருந்தது. எங்கே அந்த ஆயுதங்கள் இப்போ ஆயுதங்கள் வச்சிக்கிறார்கள் இருக்கிறாங்க. இதுகளை வந்து நான் பப்ளிக்கில் எனக்கு சொல்ல முடியாது. உண்மையிலேயே இப்போ இந்த நாட்டில் வந்திருக்கிற ஜனாதிபதி உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதி. அவர் இதை கருத்தில் கொண்டு உண்மையிலேயே இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பேர் என்ற நோக்கத்தோடு தான் நான் இதை இந்த பப்ளிக்கில் நான் சொல்கிறேன். ஆனால் அப்படி எடுத்தால் கூட அவர் ஜனாதிபதி தனி போலீஸ் குழு கொண்டு நியமித்தா மட்டும்தான் இதை உண்மையான ரகசியங்களை நான் சொல்லுவேன். எவ்வளோ காலமும் தமிழ் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்குது. இது இராணுவம் போலீஸ் சிங்கள மக்கள் செய்தாக. ஆனால் மட்டக்களப்பு பிரதேசத்தை பொறுத்தளவில் கல்லாறு இருந்து வெளிகந்த வரைக்கும் இவண்ட அராஜாங்கம் நடந்தது. இவர் அது மட்டும் இல்லை, இவர் தமிழனுக்கு மட்டும் துரோகம் செய்தது அவர் இல்லை. இரும்பு தைக்கா பள்ளிவாயில் குண்டடிச்சு பயில்வான்ன்றதை இவர் ஈமானிய நெஞ்சம்ன்றதை ஒன்று உருவாக்கி போட்டு பயில்வான் பள்ளிக்கு போன பொலிஜீப்புக்கு கிளைமோர் அடிச்சு. சரியா, சித்திக்குன்ற ஒரு திருந்தி உருவம் பிளவுறது வாழ்க்கையில் சகஜம். ஒரு சித்திக்குன்ற திருந்தி தொழுவிட்டு கொண்டு முடஞ்சி வேலை 3 ஆட்டோ சங்க கூட்டம் நடந்து கொண்டிருக்கணும். அந்த ஆட்டோக்குள்ளே அவர் படுகொலையை சுட்டு அந்த சுடுறவங்க யார்? இவர் சூட்டர் முழு பேரும் இருக்கிறாங்க, சகலவரையும் பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது கேணல் லெத்தி பண்டு ஓட்டமாவில் இங்கேருந்து போகிறாங்க, போய் அங்கே அவனை கொலை செய்கிறாங்க. எப்படி இவரை நான் சொல்ல வேண்டி வந்தால் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் செய்த கொலைகளை இவர் தமிழர்களுக்கு மட்டும் கை வைக்கல, இவர் முஸ்லீம்களுக்கும் கை வச்சவர் தான், சிங்கள மக்களுக்கும் கை வச்சவர் தான். இவர் பின்னுக்கு முன்னுக்கு விட்டு பின்னுக்கு சுட்டு போட்டு ரைவில் கொண்டு விற்கிறாள் தான் அவர். இவர் அப்படி ஒரு பகிரங்கமான ஒரு மனிதர் அவர். அடுத்தது என்ன சொன்னால் ஃபாய்ஸ் வந்து இன்னொரு விஷயத்தை ஒரு நாள் இவர் என்ன வந்து நான் வந்து ஒரு சின்ன ஃபோன் ஒன்று தான் நான் பாவிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுகள்லாம் என்னட்ட இல்லை. இவர் வந்து என்னை பற்றி ஃபேஸ்புக்கில் பிள்ளையாக கள்ளன் காவாளின்னு எழுதுகிறேன். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் செய்த ஒரு குற்றம் தெரியுமா உங்களுக்கு? நான் இதை மக்களுக்கு சொல்கிறேன். இந்த காத்தாங்குடி மக்களுக்கு உதாரணத்தை சொன்னால், காத்தாங்குடி மக்களை ஒரு பறவை போல் நினைச்சா கழுகும் புணம் தின்னுது, அதுவும் பறவை தான், கிளியும் பழத்தை தின்னுது. ஆனால் அந்த பழம் தின்றதான் காத்தாங்குடி மக்களும் கழுகு புணம் தின்றவன். இவர் வந்து ஒரு பெண்ணை
வற்புறுத்தி அந்த பிள்ளைக்கு கற்பம் கொடுத்து பிறந்து 2 ஹவரில் அந்த பிள்ளையை தூக்கி துவாயில் எடுத்துக்கொண்டு என்னட்ட வந்து கடல் அறிய சொன்னேன். ஆனால் அந்த பிள்ளையை நான் எறிஞ்சித்தேன் என்று சொல்லி இன்றைக்கு நின்ற ஊரில் 16 வயசு நிரம்பிய பெண்ணாக அந்த பிள்ளை வாழுது. ஆனால் அந்த பிள்ளையை கொண்டு கொடுத்த ஆட்டோக்காரால் அந்த பிள்ளையை சுமந்து பாலடித்து கொடுத்த பெண் எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ இவர் இப்படியாப்பட்டவர், இவர் இதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் இப்போ லண்டனில் இருந்தால் நல்லவர். இவர் இந்த ஊரில் செய்த அநியாயங்கள் அட்டுழியங்கள். இப்போ தான் காத்தாங்களோ ஒரு திருமணம் நடக்குதாம் என்று சொன்னால் 23ஆம் தேதி அந்த 23ஆம் தேதி திருமணம் நடக்கும். ஆனால் அவன் இருக்கக்கூட 23ஆம் தேதிண்டா அது அடுத்த வருடம் நடக்கையும் சந்தர்ப்பம். ஏன் அதை சொல்லி இதை சொல்லி நீ அவர் இந்த ஈமானிய நெஞ்சங்கள்ன்றதுக்குள்ளே நீ காசு வாங்கக்கூடாது, பந்தம் கொடுக்கக்கூடாது கூட, இப்படி நிறைய இவர் வேலை திட்டங்களை செய்து போட்டு தான் இப்போ இன்றைக்கு ஒழிச்சிருக்கார். ஆனால் இந்த அரசாங்கம் நான் நம்பி, இந்த அரசாங்கத்தை நம்பி, இந்த ஜனாதிபதியை நம்பி நான் இப்படி பகிரங்கமாக சொல்கிறேன். இவருக்கு இவரை வந்து ஒரு வழக்கு இவர் மேல் பதிவு செய்யப்பட்டால் 100 வழக்கு தொடர்றதுக்கு மக்கள் தயார் நிலையில் உள்ளனர். தமிழ் முஸ்லீம் எல்லா தரப்புலையும் இருக்குது. அடுத்தது நான் முக்கியமாக அந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்மந்தமாக ஈஸ்டர் தாக்குதல் சம்மந்தமாக எப்படின்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டே ஒரு பயான் ஒன்று நடக்கக்குள்ள நான் வந்து மட்டக்களப்பு போலீஸாருக்கும் மட்டக்களப்பு இராணுவ புலனாய்வு விக்டர் அந்த கிரவுண்ட், அதாவது முத்தவழி கிரவுண்டுக்கிட்ட இருக்கிற இராணுவ புலனாய்வு அந்த ஸ்டாப் ஒருவருக்கு நான் சொன்னேன், இப்படி இவங்களோட பயானுகள் ஐஎஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. சில நேரம் ஐஎஸ் உருவாகலாம் இலங்கையில் என்று சொல்ல அவர் சொன்னார் வேட்ட பிசுத அப்படின்னு சொன்னேன். எல்டிடி என்னவா திரும்பவும் எல்டிடி வரலாம், ஆனால் ஐஎஸ் வராது. இதை எல்டிடி வர சம்பந்தமாக தகவல் இன்னும் இருந்தால் கொண்டுதா என்று சொன்னேன். அதே சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்கிறேன், ஜெயிலில் இருக்கிறேன். இந்த சஹரான் என்ற அந்த குண்டுவெடிப்பு டைமில் இருக்கிறேன். அந்த நேரத்தில் பேசும் பொருளாக பேசப்படுற முக்கியமான ஒருவர் காலையில் 7 மணிக்கு சாக்லேட் கேக் பகிர்றார். அப்போ அந்த இடத்துல நான் போய் கேட்குறேன், என்ன சாக்லேட் கேட்கலாம், என்ன விசேஷமான்னு சொல்ல, இல்லை 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 ஒரு விசேஷமும் இல்லை, எல்லாம் பலமே போல தான் என்று சொல்கிறேன். அந்த டைமில் நான் ஸ்பெஷல் ஜெயிலுக்குள்ளே ஸ்பெஷல் என்ற ஒரு வாட்டர் இருக்குது. அந்த ஸ்பெஷல் வாட்டர் நேரத்தில் குளிக்க விடுவாங்க. அந்த குளிக்க போகக்குள்ளே போம் பிளாஸ் ஆகுது. பிளாஸ் ஆகக்குள்ள நான் சொன்னேன் ஒரு குண்டு வெடிச்சிருக்குது என்று சொல்ல. இப்போ தற்போதைய இராணுவ சாய மேஜராக வாழச்சில் இருக்கிற ஹாலில் சொன்னார், இல்லை தம்பி, இது வந்து ஒரு தற்கொலை குண்டு மாதிரித்தான் சத்தம் விளங்குது இருந்தும் இந்த டைமில் இப்போ 6 தற்கொலை குண்டு இருந்தும் பார்ப்போம் என்று சொன்ன உடனே நான் ஆர்சி என்று சொல்கிற அந்த பிரிஷின் ஒப்பிஷ நடந்து போய் என்ன பிரச்சனை என்று கேட்கக்குள்ள புகை கருப்பு அழும்புது. அதே நேரம் அந்த கேக் கொடுத்தவர் என்னட்ட சொல்கிறார், மஜான் 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 இப்படி கையடிச்சு உங்களோட ஆக்களை வெடிச்சு தாள்றோ என்று இப்படி சொல்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், அந்த முக்கியஸ்தருக்கு சஹரான் வெடிச்சித்தார் என்று சொல்லி 2 நிமிடம் 120 செகண்டுக்குள்ளே அவர் எப்படி அறிஞ்சார்? உடனடியாக அவர் இருந்த அறைகள் முற்று முழுதாக மூடப்படுகின்றன. ஏன் மூடுறேன்? அவர் ஃபோன் தொடர்பில் இருக்கிறேன். அவருக்கு சகல இது சம்பந்தமாக இப்படியெல்லாம் உண்மை தன்மைகளை நான் வந்து இப்படி சொல்லி போட்டேன் என்று சொன்னதால் தான் எல்லா சைட்டால என்ன வந்து இறுக்கி இப்படியோ என்ன பிடிக்கணும், என்ன ஐஸ் வச்சு பிடிக்க போகிறாங்களாம், தூள் வச்சு பிடிக்கலாம், குண்டு வச்சு பிடிக்கலாம், இப்படி அவங்கள என்ன விதத்தில் ஒரு மனிதனை கைது செய்யலாம் என்ற சட்டங்கள் இருக்குதோ அந்த சட்டத்துக்குள்ள உன்னை செய்வோம் என்றெல்லாம் நேரடியாக சொல்கிறாங்க. இதால் எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு 4 பிள்ளைகள், மனைவி. எனக்குரிய பாதுகாப்பு இந்த ஜனாதிபதி எனக்கு தந்தே தீரவணும். ஏன்னு சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கிற சேவை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் காணாமலாக்கப்பட்டதுக்கெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சி தருவேன்னு சொல்லி. ஆனால் நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக உண்மைத்தன்மையாக நான் வந்து இன்னொரு கதைச்சத்தை காதால் கேட்டு வந்து சொன்னதில்லை. இதெல்லாம் இப்போ நான் அந்த ஃபாய்ஸை பற்றி சொல்கிறது, இந்த சிறைச்சாலையை பற்றி சொல்கிறது, நான் லைஃபாக நான் நிஜமாக அனுபவித்த வாழ்க்கை. நானும் தான் இந்த ஃபாய்ஸ்ன்றவர் செய்த கொலை நப்புறாப்பா உனக்கு தெரியும் மட்டும் சில ஆக்கள் நீங்கள் கேட்கலாம். அவர் பேன் ஓடுறாள், நான் சூட்டர் பைக்கில் வருவான், அந்த செய்கிற கொலையை அவர் கண்ணால் ரசிக்க வேணும், அவர் அந்த கொலையை ரசிக்க வேணும். அதுக்காக வேண்டிய அவர் முன்னுக்கு வெறிப்பேர், ஒரு நாளை தாடி உடைப்பேர், சன் கிளாஸ் போட்டு வெறிப்பேர், இப்படி எல்லாமே இருப்பார். அது மட்டும் இல்லை, இனக்கலவரங்களை உண்டு பண்ணணும் என்ற அவர் ஆசையில் என்ன செய்வார்னு சொன்னால் மட்டக்களப்பில் வியாபாரம் பண்ணிட்டு வர முஸ்லீம்கள்ற என்ன செய்வார், பைக்குகளை பறிச்சு கொண்டு பார்ட்ஸு குடைப்பேர் அல்லது வேறு இடங்களுக்கு பைக்கை அனுப்புவேர், விற்பேர். எப்படி செய்யக்கூட என்ன நடக்கும்டா எல்லாம் கொண்டு வந்து சொல்லுவேர். சாந்தன் என்று சொல்கிற அந்த டிஎம்பிபி காரன் தான் கடத்துறான் என்று அவங்க முரண்மைத்தன்மையை உண்டு பண்ணுவேன். எப்படி பண்ணி போட்டு தான் கடைசியில் சாந்தன் என்றவரையும் சுட்டேர்.
இப்படி சுடுறதுக்கு ஒரு ஆள் 2 பேர் இல்லை, அதுக்கு நான் 16 பேர் ஸ்கோட் உண்டு, அதில் நானும் வருவேன். எனக்கு கட்டளையிட்டு நில்லுன்னா நான் நிற்கணும். நான் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்? நான் ஒரு தலைமத்துவம் இல்லையே, நானும் ஒரு சாதாரணமாக டிரைவர். இன்னிடத்தவான்னு சொல்லி வந்து சுட்டு என்ன செய்தாங்க, அவர் இடுப்பில் இந்த பிஸ்டல் எடுத்தாங்க. அந்த பிஸ்டல் தான் இன்றைக்கு அந்த இடுப்பில் எடுக்கப்பட்ட பிஸ்டல் தான் இந்த காத்தாங்குடி பொம்புளை உண்ட சுட்டுன்னு சொல்லி முகமது ரைட் என்று சொல்லி சிறையில் இருக்கிறேன். இன்றைக்கு வந்து அந்த முகமது ரைட் என்ற ஒரு பிஸ்டல் ஏன் எடுபடலை, என்ன காரணம் என்று சொன்னால், அந்த பிஸ்டல் தான் கௌரவ ஜோசப் பராசிங்கம் ஐயாவை சுட்டு கொலை செய்த பிஸ்டல். அதை கொலை செய்த சுஸ்திர யார்? ஃபாய்ஸால் கொல்லப்பட்ட சாந்தன். ஏன் சாந்தன் கொல்லப்பட்டார், எதுக்கு கொல்லப்பட்டார் இப்போ உங்களுக்கு விளங்கு, நான் பேசக்கூட. அந்த பிஸ்டல் எடுபட்டா என்ன நடக்கும், ஏனென்றா அதில் அந்த பிஸ்டல்லேருந்து வந்த ரவுண்ட்ஸ் கோதுகளை வந்து இன்றைக்கு ரசாயன பகுப்பாயத்தில் போலீஸார் வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த பிஸ்டல்களை வந்துச்சுன்ற பிஸ்டல் எடுபடலை. ஆனால் இந்த பிஸ்டல் பிடிக்கப்பட்டால் ஜோசப் பராசிங்கிற வழக்கு திருப்பம் உண்டு வருமென்ற நிலையில தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சி இப்படியெல்லாம் அவன் முழு உண்மையும் சொல்கிறான் வெளியின்னு சொல்லி என்ன தாக்குறதுக்கும் என்ன கொலை செய்கிறதுக்கும் நிச்சயிக்கிறாங்க. நான் மரணமாகினாலும் நான் இந்த வாக்குமூலம் மட்டுமில்லை, நான் முக்கியமானவர்கள்ட்ட இந்த மரண வாக்குமூலத்தையும் என்ற உண்மையிலேயே எனக்கு தெரிந்த அனைத்தையும் நான் உண்மையாக உயிருக்குற நம்புகிற என்ற ஊடகத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கொண்டு நடக்கும் பட்சத்தில் மரணம் எப்பவும் வரும், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த ஊடகம் வெளியிடுமென்ற நம்பிக்கையோடு நான் மரணமாகுவேன். வந்து என்ன சொன்னால் ஃபாய்ஸில் அடியாக கழிக்கிறாங்க. போலீஸார் என்ன செய்கிறாங்க, வந்து எங்களுக்கு தகவலின் அடிப்படையில் நாங்கள் வந்து போதபஸ்தை ஒழிக்க வரோம். ஒரு போலீஸாருக்கு ஒரு தகவலாளி என்று சொல்கிறது வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒருவராக இருக்க வேணும். அந்த தகவலாளி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு போலீஸாரோட இப்படி அந்த ஒரு இடத்தை வந்து செக் பண்ண முடியும், சரியா? எந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு 21 வயசு நிரம்பிய பெண் அவர்கிட்ட புருஷன் போதவஸ்து பாவிக்கணும்னு சொல்லி அவர் ஓட இரவு 2 மணி இருந்து காலையில் 7 மணி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க. அதில் இருந்தவர் பர்ஷாத். அவர் ஒரு பொதுமகன், ஒரு பொம்பளை பிள்ளையை வீட்டுக்குள்ளே வச்சு இப்படி இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ சைட்டு பேசணும் தானே, இந்த சைட்டுன்றவருக்கு உண்மையிலேயே அவருக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாதவர். இன்றைக்கு பிரபலியமான மட்டக்களவில் பேசப்படுற ஒரு சட்டத்தரணி சுலோஜன் சார், அவர் பேசுகிறேன். அப்போ அவரே கொடுக்குற பணமெல்லாம் யார் கொடுக்குறா, யார் செய்கிறா? இதுகளை கண்டுபிடிங்க. இதுகளை விட்டு போட்டு உண்மைத்தன்மைகளை வெளியிட்டு இந்த நாட்டில் உண்மையை எடுத்து நல்லா வாழணும்னு நினைக்கிற எங்களை என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், அப்படியாவது பொய்யை சொல்லி உள்ளுக்குள்ளே போடணும், அடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறீங்க. இதில் வந்து முக்கியமாக போலீஸ்லேயும் ஒரு சில பெருங்குற்ற பிரிவில் இருக்கிறார்களும், அடுத்தது இந்த போதபஸ்து ஒழிப்பில் வர உப போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், லண்டனில் அவர் சொல்கிறத தான் கேட்குறாங்க. அடுத்த நான் இன்னொன்று உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், போலீஸ் மாதிரிக்கே நான் சொல்கிறேன், இந்த போலீஸ் உத்தியோகத்தர் யார் யாருக்கு லண்டனில் இந்த போலீஸ் உத்தியோகத்தர் மனைவிமாருக்கு வந்த காசு எவ்வளவு, எத்தனாம் தேதி வந்தன்றதையும் என்னால் சொல்ல முடியும். அது எல்லாம் எனக்கு நம்பிக்கைத்தன்மைன்னு சொன்னால், ஜனாதிபதியாக நியமிக்கப்படுகிற போலீஸ் குழுவில் மட்டும்தான் அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லுவேன். முக்கியமாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்மந்தமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஈஸ்டர் தாக்குதல்ன்றது 2019 நடந்துச்சு. இந்த 2018 காலப்பகுதிக்குள்ளே வந்து அலியார் சந்தி என்றது, டீன் ரோட் அலியார் சந்தி என்ற அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து இரு சாராரும், அதாவது ரவுப் மௌலவி என்ற சாராரும் சஹரான் சாராருக்கு இடையில் 2 பேருக்கும் சண்டை வருது. அந்த நேரத்தில் இவங்க இரு சாராரும் பெட்ரோல் குண்டு வீச்சுகளில் இவங்க 2 பேரும் மாறி மாறி செய்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் சஹராண்ட தம்பி மௌலவி ஜைனி, அவர வாப்பா குமாயும், இப்படி குறிப்பிட்ட ஒரு 7-8 பேர் வந்து சிறைவாசம் வராங்க. சிறையில் இவங்க வந்து கொண்டிருக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு முக்கியஸ்தர் அந்த முக்கியஸ்தர் வந்து அவரோட முக்கியமாக தான் பேசி கொண்டிருப்பார். எப்பவும் அவர் வந்து இப்படி இந்த அளவான ஒரு ஆங்கில எழுத்து கொண்ட ஒரு புத்தகம் உண்டு, பெரிய புத்தகம் உண்டு, அவர் வாங்கி கொடுத்தார். அந்த புத்தகத்தை அவர் படிப்பார். அந்த நேரத்தில் சஹராண்ட வாப்பாக்கு காலில் சீனி வருத்தம் என்று தண்ணியாக ஓடுது. அப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலாம் ஓடுமென்று சொல்லி நீங்கள் இடத்த வரக்கூடாது என்று நான் சொன்ன உடனே அந்த ஆள் என்னிட்ட கூப்பிட்டு கேட்டு, உனக்கேன் தேவையில்லாத வேலை, உண்ட வேலையை மட்டும் பார் என்று. ஆனால் இவங்கெல்லாம் வெளியில் போய் அந்த ஆளோட நல்ல நெருங்கி உருவாத்தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட பேச்சுகள், அவங்களோட இதுகள் சகலதும் எனக்கு விளங்கி தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இவங்கட இப்படி நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி.
அதில் முக்கியமாக அந்த ஈஸ்டர் தாக்குதலில் வந்து முதல் இவங்க எல்லாரும் இந்த இராணுவம் எல்லா புலனாய்வு சகலரும் சொல்கிறாங்க நாங்கள் மோட்டர் பைக்கில் செக் பண்ணேன்னு சொல்லி முதல் பாலமுனையில் தோணாக்கு பக்கத்தில் XL என்று சொல்கிற ஒரு வடி கருப்பு கலர் வடியில் தான் முதல் அந்த மருந்தை கொண்டு போகக்குள்ள பீஸ் பறந்து இன்றைக்கு அந்த வடி கிடக்கிற மறைமுகமான இடமும் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். அதுதான் முதல் அவங்க ஆரம்பித்தது. ஒரு பேன் 251 டேஸ் நேற்றும் அது ஏர்போர்ட் வந்ததை நான் கொழும்புல இப்போ இந்த உங்களோட பேசி கொண்டிருக்கக்குள்ள நான் நேற்றும் அந்த வாகனத்தை காண்றேன். அதில் அந்த ஆயுத குழுவை ஏற்றி போய் வந்த வாகனம் தான் அது. அந்த வாகனம் இன்றைக்கும் இருக்குது. ஏன் அந்த வாகனத்தை கைது செய்யலை, ஏன் அதை செய்யலை, சகலம் தெரியும். இதை விட நிறைய விஷயம் எனக்கு தெரியும். உண்மையிலேயே கௌரவ ஜனாதிபதி ஒரு தனி போலீஸ் குழு இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இந்த மனைவி பிள்ளைகள பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் நான் சகல உண்மை தன்மைகளையும் சொல்ல தயார். இப்போ நான் வந்து இப்போ நினைக்கிறேன் எப்படின்னு சொன்னால், நான் வந்து 8ஆம் மாதம் 13ஆம் தேதி கொழும்புக்கு போய் ஜனாதிபதி செயலகம், ஹியூமன் ரைட்ஸ், UN, CID, TID, ரஞ்சித்தாண்டை இப்படியாப்பட்ட முக்கியமான இடங்கள் மூலமாக நான் வாக்குமூலங்களை கொடுத்துப்பட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்று சொன்னால், உடனே இங்கே வந்த உடனே என்ன செய்தாங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பு சீனியர் டிஐஜி இதால் விசாரணைன்னு சொல்லி வந்து என்ன சரியாக விசாரித்தாங்க. என்ன நடந்த எப்படி, என்ன நடந்த ஒரு கொலைகள் எப்படி என்று சொல்லி நான் ஒரு ஃபாய் சம்மந்தமாக சகலத்தின் உண்மைகளை நான் சொன்னேன். அதே மாதிரி கௌரவமாக TID ஆஃபீஸுக்கு வர சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. போனேன். அங்கேயும் மரியாதை என்னட்ட என்ன நடந்தது இது நடந்தது சொல்லி கேட்டாங்க. அங்கேயும் சரியாக என்ன மரியாதை நடத்தினாங்க. அங்கேயும் நான் நடந்த உண்மையை அங்கே சொன்னதை தான் நான் அங்கேயும் சொன்னேன். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் எப்படி சொன்னால், இந்த காத்தாங்குடி போலீஸ் வந்து என்ன இப்படி பொய்யாக சொல்லி கொண்டு வர்றது ஃபாயிஸில் அடியாக்கள் தானே. அந்த காத்தாங்குடி போலீஸில் வந்து இன்ஃபார்மராக இருக்கிறார்கள். அந்த இன்ஃபார்மராக இப்போ இந்த ஃபரிஷாத் என்றால், இந்த ஷிபான் என்றால், இந்த ரமேஷ் என்றால் ஏற்கனவே இந்த சைட் என்று சுடுபட்ட உடனே அவங்க எல்லாம் ஒத்து சொல்லியிருக்கிறாங்க அதை கிரியேட் பண்ணுறதுக்கு. அவர் ஹுசைன்ட நம்பரை கேட்டு தெரிஞ்சானே என்று சொல்லி ஏன் என்னையும் இந்த வழக்கில் போட்டு உள்ளே போடணும். என்ன காரணம்? நான் கொழும்புல இப்படி நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன். இவங்களுக்கு இனி முடியாது, வாழ முடியாது. ஏன்டா பாய்ஸில் அடியாக்கள் இருக்கிறாங்களே, 17 பேர் ஆக்கள் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான சூட்டர் 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க அடுத்த 1000 இருக்கு. அவங்க ஒரு வாட்டை இவர் சிவானன்றவர் வந்து இராணுவத்தில் வேலை செய்கிறேன், அங்கே வேலை செய்கிறேன், MADவில் வேலை செய்கிறேன் எல்லாம் பொய்யை சொல்லி தெரிகிறேன். அவர்கிட்ட ஒரு MLD பிஸ்டல் ஒன்று இருக்கு, ஒரு 5.6 இருக்கு. அது சமுர்த்தி நவாஸ்ன்னு சொல்லி பிரபலியமான அவர் என்னத்துக்கு டிஎஸ் பள்ளியில் வந்து அவங்க சுட்டாங்க. என்னதுக்கு டிஎஸ் பள்ளின்றதை சுட்ட ஏற்கனவே நான் பார்க்க சொல்லி டிஎஸ் பள்ளின்றவர் வந்து அன்றைய சுனாமி வீட்டு திட்டம், அந்த சுனாமி வீட்டு திட்டத்தை கண்ட்ராக்ட் எனக்கு தரணும்னு சொல்லி தற்போது முன்னாள் சேர்மன் அஸ்வர் கேட்டதுக்கு இனி என்ன செய்கிறன்றதில் அவருக்கு கண்ட்ராக்டை கொடுத்தா இவங்க என்ன செய்தாங்க, அத்திவாரத்தை போட்டோன்னு டிஎஸ் விசிட் பண்ணி ஒரு கம்பியை கொண்டு குத்துனா இந்தியாவில் குத்துற அத்திவாரம் அங்கால பக்கம் வந்துச்சு கம்பி. உடனே சொல்லி கண்ட்ராக்ட் கேன்சல், மக்களுக்கு இப்படி செய்ய முடியாது என்று சொன்ன உடனே இவர் என்ன செய்ய, இவர் ஒரு ஆயுத குழுவான ஒருவர் தானே ஃபாயிஸர் அடியார். இவரும் அந்த ஜிஹாத் முஸ்லீம் படையணி என்ற படையணியில் யூனிஃபார்ம் போட்டு துவக்கூட வந்தவர், எனக்கு பின்னுக்கு வந்தவர் இவர் வந்தவர். அவர் என்ன செய்தார், உடனடியாக இவனை கொல்லணுன்ற முடிவெடுக்கிறாங்க. உடனடியாக என்ன நடக்குது, ஜைட் ஆயுதத்தில் வாரேர், ஏத்தி நவாஸ் வாரேர், போகிறாங்க, சொல்கிறாங்க. அவர் நட்பட்டுமன பழிலையா அவர் மரணத்தை தழுவுறேர். இவங்க என்ன செய்கிறாங்க, போன உடனே ஜைட்ன்றவனுக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அவனுக்கு அப்படி அவனை புத்தி அறிவே இல்லை, இவனுக்கு கொலை செய்ய மாட்டே தான் தெரியும். ஆனால் நவாஸ்ன்றவன் தந்திரமான ஆள், அவர் வந்து சமுர்த்தி. அவன் என்ன செய்தான், ரைட் நான் இப்படிலாம் செய்தேன் இருக்கலாது என்று சொன்ன உடனே அஸ்வர் அவர் ஒரு அரசியல்வாதிட்ட பேசி அவரை கொரியாவுக்கு அனுப்புகிறாங்க. அவர் கொரியாவிலிருந்து உழைச்சி அவர் வந்து இப்போ வந்திருக்கிறேன் வந்து என்ன செய்கிற, இப்போ இந்த காசை கொடுத்து அந்த போலீஸ் உத்தியோகத்தர் இந்த போலீஸ் உத்தியோகத்தரை கொடுத்து என்ன போல ஆக்களை காட்டி கொடுக்குறேன். இவரை பிடிச்சி உள்ளே போடுங்க, அவரை பிடிச்சி உள்ளே போடுங்க, இதுதான் நடக்குது.